வீதிக்கு வரும் அரசியல்வாதி ஜோசப் விஜய் மாமா விஜய் அவர்கள் வீதிக்கு வந்து நீ யார்கிட்ட ஓட்டு கேட்க போறங்கிறத முதல்ல யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துட்டு வருவல, அதுல தயவு செய்து எப்பயே நீ கதை தான் விட போற. அந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் இது பண்ண போறேன் அது பண்ண போறேன்னு ஏதாவது எழுதிட்டாவது வா. அப்படி வந்தீங்கன்னா தான் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சமாவது உன்னை நம்புவாங்க. அப்புறம் என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க, இந்த அருமையான முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோப்பா வச்சுட்டு வருவல்ல, டோப்பாவெல்லாம் கழட்டி மறந்துக்கிருந்து வச்சுட்டு வந்துடாத. டோப்பாவை போட்டுட்டே வா, ஏன்னா உனக்கு சொட்டாங்கிறது ஊருக்கே தெரியும். இந்த பக்கம் தலைவரோட ரசிகர்கள்லாம் உன்னை தயவு செய்து எப்படி வெறியில் இருக்கிறாங்க, உனக்கு வந்து ஓட்டு போடணும்னு ஆசையாக இருக்காங்க தலைவரோட ரசிகர்கள். இந்த பக்கம் தலை ரசிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எலெக்ஷன் வரும், எப்போ விஜயை வந்து ஜோசப் விஜயை வந்து நம்ம சிஎம் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தலை ரசிகர்களும் ஆர்வமாக இருக்காங்க. இந்த பக்கம் சூர்யா ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், சினிமாவில் இருக்க அத்தனை ஹீரோவோட ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் அவர்களை வந்து தலைவராக்கணும், சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சீக்கிரமா நீ வந்து வீதிக்கு வந்து உன்னோட கொள்கை என்ன, என்னோட கட்சி எதுக்காக ஆரம்பிச்ச, எதுக்காக நீ யாருக்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிற, இவங்க கட்சியில் எவ்வளோ நிதி இது வரைக்கும் சேர்ந்துருக்கு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு மக்களே என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லாம உன் கொள்கை என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல்வாதியா நான் வந்து இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அதெல்லாம் படிச்சு காட்டு. என்ன நடந்தாலும் சரி, உனக்குன்னு வந்து ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 75-80% வந்து தலைவரோட ரசிகர்களும் தல ரசிகர்களும் கலந்து இருக்கிறாங்க. சூர்யா ரசிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. யாருமே உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீ வந்து பிரச்சனை பண்ணி வச்சிருக்கிற. நீயே இல்லை, உன்னுடைய தொண்டர்கள் ரசிகர்கள்